வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பி வித் யூ அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் இறந்து போன ஒரு பெண் தன்னோட கணவருக்காகவும் தன்னோட மகனுக்காகவும் திருப்பி பூமிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையில எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேரி டெய்ல சொல்லியிருப்பாங்க. அதுவும் மேக உலகத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஃபேரி டெய்ல். இந்த கதைப்படி பாத்தீங்க அப்படின்னா இறந்து போனவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில காலங்கள் மட்டும் அந்த மேக உலகத்துல வாழ்வாங்க. அங்க இருந்து பூமியில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்த ஒரு பெண்குயின் தன்னோட குழந்தைக்காக மழை காலத்துல அங்க இருந்து இறங்கி வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை அந்த பையன் படிக்கிறான். அந்த பையன் இறந்து போன தன்னோட அம்மாவும் இதே மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கான். சோ அந்த பையனும் அந்த அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மாக்காக மழை காலம் ஆரம்பிச்ச உடனே. அதுக்கேத்த மாதிரி அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல ஓரமா படுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த அம்மாக்கு பழைய நினைவுகளை திருப்பணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, அந்த அம்மாக்கு அந்த பழைய நினைவுகள் அப்படின்றது திரும்பிச்சா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் தான். இந்த படத்துல நிறைய ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அந்த அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரோட லவ் போர்ஷன், அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த லவ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்பவே யதார்த்தமாவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசம் அதுவுமே சின்ன சின்ன கிளிம்ஸா காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட லொகேஷன்ஸ், ஆக்சுவலா நிறைய லொகேஷன்ஸை ரொம்ப நீட்டா கவர் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் அந்த ரெயினை கவர் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஏன்னா இதுல ரெயின் அப்படின்றது ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதை ரொம்பவே நீட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய எமோஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வரும், அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அந்த கேரக்டருக்கான சப்போர்ட் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்பவே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் பேஸ் இன்னுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சைட்ல இருந்து ஒரு ரிவிலேஷன் ஒண்ணு கடைசியா சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய கன்ஃபியூஷன் அந்த இடத்துல இருந்துச்சு. ஓவரால் ஒரு பக்காவான ஃபீல் குட் மூவி தான். பட் இந்த மாதிரியான ஃபீல் குட் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சில லிப் லாக் சீன்ஸ் இருக்கே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.